உலக பொருளாதாரத்தின் இதயம் போல அமெரிக்க டாலர் செயல்படுகிறது. டாலரின் சக்தி அமெரிக்காவின் பொருளாதார வலிமையிலிருந்து உருவானது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்கா உலக நிதி மையமாக மாறத் தொடங்கியது. அந்த காலத்தில் டாலர் தங்கத்தால் ஆதரிக்கப்பட்டது. 1944இல் பிரெட்டன் வுட்ஸ் ஒப்பந்தம் டாலருக்கு சர்வதேச ஆதிக்கத்தை கொடுத்தது. பல நாடுகள் தங்கள் நாணயத்தை டாலருடன் இணைத்தன. அமெரிக்காவின் தொழில் வளர்ச்சி டாலரை மேலும் வலுப்படுத்தியது. வால் ஸ்ட்ரீட் உலக முதலீட்டாளர்களின் இலக்காகியது. ஃபெடரல் ரிசர்வ் என்ற சக்தி வாய்ந்த மத்திய வங்கி டாலரை கட்டுப்படுத்துகிறது. உலக எண்ணெய் வர்த்தகம் டாலரில் நடக்கிறது. இதுவே டாலரின் மிகப்பெரிய பலம். சர்வதேச வர்த்தகத்தின் முதன்மை நாணயம் டாலர். இறக்குமதி செலவுகளும் பெரும்பாலும் டாலரில். ஃபோரெக்ஸ் சந்தையில் டாலர் அதிகமாக பரிமாறப்படும் நாணயம். உலக மத்திய வங்கிகள் ரிசர்வாக டாலரை வைத்திருக்கின்றன. பயணிகளுக்கும் டாலர் முக்கியம். அமெரிக்காவின் இராணுவ சக்தியும் டாலரின் படிமத்தை உயர்த்தியது. IMF கடன்களிலும் டாலர் முக்கியம் பங்கு. பல நாடுகளின் கடன்களும் டாலரில். ஒரு நாடு தாழ்ந்தால் கூட டாலர் நிலைத்திருக்கிறது. உலக நம்பிக்கையே டாலரின் நிஜ சக்தி. யூரோவிற்கும் டாலரின் அளவு நெருங்க முடியவில்லை. உலக பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்கிறது. சீன யுவானுக்கு முழு சுதந்திரம் இல்லை. நிபுணர்கள் டாலருக்கு மாற்று உடனடியாக வராது என கூறுகிறார்கள். நாடுகள் பாதுகாப்பான நாணயமாக டாலரை தேர்வு செய்கின்றன. டாலர் உலக நிதியின் டிஃபால்ட் கரன்சி ஆகிவிட்டது. ஸ்விஃப்ட் பண பரிமாற்றத்தில் டாலர் அரசன் டினா கிரிப்டோ வந்தாலும் டாலரின் ஆதிக்கம் குறையவில்லை. டெக் கம்பெனிஸ் கூட டாலரின் இமேஜை உயர்த்துகின்றன. US ட்ரெஷரி பாண்ட்ஸ் உலகின் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகின்றன. நாடுகள் பொருளாதாரத்தில் டாலரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றன. அமெரிக்கா தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் முன்னணி. சமீபத்தில் டிஜிட்டல் டாலர் யோசனையும் எழுந்துள்ளது. உலக அரசியல் முடிவுகளிலும் டாலர் முக்கிய பங்கு. எந்த சூழ்நிலையிலும் மக்கள் டாலரையே விரும்புகிறார்கள். உலகம் மாற்றமடைந்தாலும் அமெரிக்க டாலரின் சக்தி நீடிக்கும். உலக வர்த்தகத்தின் 80% மேல் டாலரை பயன்படுத்துகிறது. பெரிய நாடுகளின் நாணயமும் டாலரின் மாற்றத்தை கண்காணிக்கிறது. சரிவு நேரத்திலும் முதலீட்டாளர்கள் டாலருக்கு ஓடுகிறார்கள். அமெரிக்கா எதிர்காலத்திற்கு டிஜிட்டல் டாலர் திட்டமிடுகிறது. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களின் முதன்மை நாணயமும் டாலரே. உலக பயணிகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் பொதுவான நாணயம் டாலர். பல நாடுகளின் பொருளாதார குழப்பத்தால் டாலர் மேலும் வலுவடைகிறது. அமெரிக்காவின் கிரெடிட் ரேட்டிங் கூட டாலரை நம்பிக்கையுடன் நிறுத்துகிறது. உலக ரிசர்வ் நாணயமாக டாலர் இருப்பதால் நாடுகள் அதை சேமிக்கின்றன. உலக பொருளாதாரம் இயங்கும் வரை அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் நீடிக்கும். எத்தனை நாணயங்கள் இருந்தாலும் உலகம் நம்பும் ஒன்று அமெரிக்க டாலர். சிறிய ஒரு நோட்டு, ஆனால் அதன் சக்தி உலகத்தையே இயக்குகிறது. இதுவே அமெரிக்க டாலரின் சக்தி.